எப்போவாவது சிக்கன் லாலிபாப் சாப்பிடும் போதெல்லாம் இது எப்படி இந்த ஷேப்ல இருக்கு, ஒருவேளை சிக்கன்லயே இந்த மாதிரி பீஸ்லாம் இருக்குமோ, நமக்கு தான் தெரியாம போச்சோன்னு பல கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கேன். நேத்து எங்க வீட்ல சிக்கன் லெக் வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு லாலிபாப் செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா, எனக்கா ஒருவேளை சிக்கன் லெக் தான் ஃப்ரை பண்ணிட்டு லாலிபாப்னு சொல்ல போறாங்களோன்னு நினைச்சேன். யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே லெக் பீஸுக்கு கீழே லைட்டா கட் பண்ணிட்டு அந்த சதையை மேல இழுத்து விட்டாங்க, லாலிபாப் ஷேப்க்கு வந்துருச்சு. எனக்கா எப்படிறான் தான் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் லாலிபாப் ஷேப் கொண்டு வரணுமா, நேத்து தான் நானே கத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த பீஸ்லாம் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 hour கிட்ட வச்சுட்டாங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி டிப் பண்றதுக்காக கொஞ்சமா கார்ன்ஃபிளவர், மசாலா அப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சிங் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு பீஸா எடுத்து அந்த மிக்சிங்ல லைட்டா டிப் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்தா சூப்பரான லாலிபாப் ரெடி. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போல அழகா பிளேட்டிங் பண்ணிட்டு சாப்பிடலான்னு எடுக்கும்போது, இருங்க பாய் இன்னும் வெயிட்டா ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கடகடன் பேன் வச்சு இந்த ஃப்ரை பண்ண பீஸ் எல்லாம் வச்சு மஞ்சூரியன் ஸ்டைல்ல ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குலாம் இது பார்க்கும்போதே பயங்கர டெம்டிங் ஆயிருச்சு. இதை சாப்பிடலாமா இல்ல அதை சாப்பிடலாமான்னு. சரி ஓகே, பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, சாப்பிட்டுலான்னு ரெண்டையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட்குள்ள இப்படி ஒரு குக்கிங் டேலண்டான ஷாக்கிங்கா தான் இருந்தது. டேஸ்ட் சூப்பரா இருந்தது.